சாய் ராமாயணம் அத்தியாயம் 45 குருபாத மகிமை. குருவின் சொற்களே போதியும் பிராணமும், அவையே அவற்றுக்கு தெளிவுரையும் விரிவுரையும் ஆகும். முக்கியமான உபதேசத்தை தியானம் செய்ய வேண்டும், ஏனெனில் அதுவே நம்முடைய வேத ஞானம். எந்த ஞானியின் சொற்களையும் அவமதியாதீர். நம்முடைய தாய் நம்மை கவனித்து காப்பாற்றுவது போல வேறு எவர் நம்மை காப்பாற்றுவர்? தாய் அன்பு பரிசுத்தமானது. குழந்தையை போஷிப்பதில் அவள் அடையும் மகிழ்ச்சி குழந்தைக்கு தெரியாது. குழந்தை ஆசைப்பட்டு விரும்புவதையெல்லாம் நிறைவேற்றி செல்லம் கொடுக்கிறாள். உலகில் எத்தனையோ ஞானிகள் இருக்கின்றனர். ஆயினும் கருணையால் வெளிப்பட்ட நம்முடைய பிதாவே நம்முடைய பிதா என்னும் சாயியின் திருவாய்மொழியை நம்முடைய இதயத்தில் ஆழமாக பொறித்து கொள்ள வேண்டும். சொல்கிறேன், சாயியின் வாயிலிருந்து வெளிவந்த வசனங்களை அனுசந்தானம் இடையராது சிந்தியுங்கள். காரணம், கிருபாநிதியான அவர்தான் நம்முடைய முத்தாபங்களையும் தணிக்கக்கூடியவர். அவருடைய கலைகளை அவர்தான் அறிவார். அவருடைய லீலைகளின் அற்புதத்தை அவை சகஜமாக வெளிப்படுவதையும் குதூகலத்துடன் கண்டுகளிக்கத்தான் நம்மால் முடியும். யார் எதை சொன்னாலும் சொல்லட்டும், அவை அனைத்தையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம் குருவின் வார்த்தைகளை மறந்துவிடக் கூடாது. குருவின் திருவாய்மொழிதான் நமக்கு பரம மங்களங்களை விளைவிக்கும். அதன் மூலமாகத்தான் நாம் பிறவி பயத்தை வெல்ல முடியும். அதுதான் நம் போதியும் புராணமும் அனுஷ்டானமும் ஜபமும் தவமும் அனைத்தும் ஆகும். சாராம்சம் என்னவென்றால், பரமகுருவை பிரேமை செய்யுங்கள். அனன்ய பாவத்துடன் நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனுக்கு எதிரில் இருட்டு எப்படி இருக்க முடியும்? அதுபோலவே பிறவி கடலும் இல்லாது போகும். சிருஷ்டியின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். கிட்டவோ எட்டவோ 7 கடல் தாண்டியோ செல்லுங்கள். குருவுக்கு பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாதது. ஆகவே கவலையின்றி எங்கும் செல்லுங்கள். நான் இதை எழுதி கொண்டிருக்கும் போதே இன்னும் ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஒருவரை காப்பியெடுத்து மற்றவர் அதே காரியத்தை செய்ய முயலும் போது ஆபத்துக்கு உள்ளாகலாம் என்பது இக்கதையின் சாரம். ஒரு சமயம் மகால் சாபதியுடன் பாபா மசூதியில் இருந்தபோது அவருக்கு திடீரென்று தாம் ஒரு காலத்தில் பலகையின் மேல் படுத்துறங்கிய ஞாபகம் வந்தது. 1.25 சான் சுமார் 11 அங்குலம் அகலமிருந்த மரப்பலகை 2 பக்கங்களிலும் கிழிந்த ஆடைகளால் பிணைக்கப்பட்டு மசூதியின் கூரையிலிருந்து ஓர் ஊஞ்சலைப் போல தொங்கவிடப்பட்டது. யாரும் இருட்டில் படுத்து உறங்க கூடாது. ஆகவே தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் விளக்குகளை எரிய விட்டு கொண்டு பாபா இரவில் மரப்பலகையின் மேல் படுத்து உறங்குவார். இந்த பலகையின் விருத்தாங்கம் முந்திய அத்தியாயம் ஒன்றில் விவரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்பொழுது அப்பலகையின் மகத்துவத்தை மட்டும் கேளுங்கள். ஒரு சமயம் அந்த பலகையின் மகிமையை பாபா உணர்ச்சி பெருக்குடன் வர்ணித்தார். அதை கேட்ட காகா சாஹேப்பின் மனதில் எழுந்த எண்ணம் என்னவென்று விவரம் கேளுங்கள். அவர் பாபாவிடம் கூறினார், நீங்கள் மரப்பலகையில் தூங்க விரும்பினால் நான் பிரீதியுடன் மறுபடியும் ஒரு பலகையை தொங்க விடுகிறேன். அதன் பின்னர் நீங்கள் பலகையின் மேல் நிம்மதியாக படுக்கலாம். பாபா அவருக்கு பதிலுரைத்தார், மகால் சாபதியை கீழே விட்டுவிட்டு நான் எப்படி தனியாக தூங்க முடியும்? தற்பொழுது இருப்பது போல கீழே இருப்பதே எனக்கு திருப்தி. இதை கேட்ட காகா மிகுந்த அன்புடன் மீண்டும் சொன்னார், அப்படியானால் நான் இன்னும் ஒரு பலகையையும் தொங்க விடுகிறேன். நீங்கள் ஒரு பலகையிலும் மகால் சாபதி 2வது பலகையிலும் படுத்து உறங்கலாம். பாபா இதற்கு என்ன பதில் சொன்னார் என்பதை கேளுங்கள். மகால் சாபதியால் பலகையில் தூங்க முடியுமா என்ன? எவர் அங்கமெல்லாம் நற்குணங்களை நிரம்பியவரோ அவரே மரப்பலகையில் படுத்து உறங்க முடியும். பலகையில் படுப்பது சுலபமா என்ன? என்னை தவிர வேறு யாரால் பலகையில் படுக்க முடியும்? தூக்கத்தை விரட்டிவிட்டு கண்களை திறந்து கொண்டு இருக்க முடிந்தவர்தாம் பலகையில் படுக்கலாம். நாம் படுக்க போகும் போது மகால் சாபதிக்கு ஆணையிடுகிறேன், கையை என்னுடைய இதயத்தின் மேல் வைத்துக்கொண்டு எதிரில் உட்கார்ந்திரும் என்று. அந்த வேலையை கூட அவரால் செய்ய முடியவில்லை. உட்கார்ந்தவாறே தூங்கிவிடுகிறார். அவருக்கு பலகையால் பயனேதும் இல்லை. மரப்பலகை எனக்குத்தான் படுக்கையாகும். என்னுடைய இதயத்தில் நாமஸ்மரணம் இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீர் உம்முடைய கையை வைத்து என்னை கண்காணியும். நான் தூங்குவதாக தெரிந்தால் என்னை எழுப்பிவிடும். இவ்வாறு நான் ஆணையிட்டிருக்கும் போது
அதை விடுத்து அவரே தூங்கி விழுகிறார். அவருடைய கை கல் போல கனக்கிறது. பகத்தென்று நான் விழிக்கும் போது அவருடைய கண்களில் இருந்து தூக்கம் கலைந்து அவரை நிலகுலிய செய்கிறது. தரையிலேயே நிலைப்பட உட்கார முடியாதவர், ஸ்திரமான ஆசனம் இல்லாதவர், தூக்கத்துக்கு அடிமையாகிய மனிதர் உயரத்தில் எப்படி தூங்க முடியும்? உன்னுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் நீ நட, மற்றவருடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும். பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் இயல்புக்கு எதிராக செயல்படாதே. இந்த அறிவுரையை பக்தர்களின் மீதிருந்த காதலால் பாபா சமயம் பார்த்து அளித்தார். சாயிநாதரின் செய்கைகள் மனித அறிவுக்கு எட்டாதவை. ஹேமாத் அவருடைய பாதங்களில் இணைந்து கொள்கிறேன். கிருபையுடன் என்னை ஆசீர்வதித்த காரணத்தால் அவரும் என்னை அகண்டமாக நினைவு கொள்கிறார். எல்லோருக்கும் சேமம் உண்டாகட்டும். ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமர்த்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் குரு பாத மகிமை என்னும் 45வது அத்தியாயம் முற்றும். ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் உண்டாகட்டும். சுபம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம்.